திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நுங்கம்பாக்கம் பகுதி கழகத்துடைய பொருளாளர். அதற்கு மறுநாள் விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளித்தார். அவர் ஒன்றிய அரசினுடைய தொலைபேசி துறையினுடைய ஊழியர், திமுகவுடைய தொண்டர். இந்த அரங்கநாதன் பேர்ல தான் சென்னை தியாகராய நகர்ல அரங்கநாதன் சுரங்கப்பாதை அங்கே இருந்து இருக்கிறது. அதை அமைத்தவர் கலைஞர். 27/1/1965 சிதம்பரத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் வீர தியாகியானார் அண்ணாமலை பல்கலைக்கழக பிஎஸ்சி மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன். 18 வயசேயான அந்த மாவீரனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக வாசல்ல சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர். கோவை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியுடைய மாணவனாக பீளமேடு தண்டபாணி 1965 பிப்ரவரியில் நஞ்சுண்டு இறந்தார். விஷத்தை அறிந்து இறந்திருக்கிறார். அதே பிப்ரவரி மாதம் சத்தியமங்கலம் முத்து என்ற திமுக தொண்டர் தீக்குளித்தார். ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் 11/2/1965 தீக்குளித்தார். திமுகவை சேர்ந்த இவர் அந்த பகுதியில் இளைஞர் மன்றத்தை நடத்தினவர். கீரனூரை சேர்ந்த முத்து 1965 பிப்ரவரி மாதம் நஞ்சுண்டு இறந்து போனார். 22 வயதான விராலிமலை சண்முகம் என்கின்ற திமுக தொண்டர் 25/1/1965 விஷத்தை அறிந்து இறந்து போயிருக்கிறார். அவர் ஒரு மளிகை கடையினுடைய ஊழியர். திருச்சி பாலக்கரையில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்திற்கு கீழப்பழுவு சின்னசாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னசாமி சண்முகம் பாலம்னு பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இவங்க எல்லாருக்கும் மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபங்களை அமைச்சிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்டடங்கள்ல ஒன்றுக்கு தியாகிகளான தாளமுத்து நடராஜன் ஆகிய இருவர் பெயரையும் சூட்டினார் தலைவர் கலைஞர். இன்னைக்கு காலையில கூட நான் நேரடியாக சென்று அந்த கட்டிடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் சிலைகளை திறந்து வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இவர்கள்தான் தமிழ் தாயினுடைய தலைப்பிள்ளைகள், தியாக தீர திருவுருவங்கள். மொழியை காக்க போராடின நம்ம கழகம் ஆட்சி அமைச்சதும் இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா. இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பள்ளி பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000, 5000
என் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா, கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, மொழிப்போர் வீரர்களான நடராஜன், தாளமுத்து, ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தால் தான் நான் அப்படி சொன்னேன். 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. இந்தியா முழுக்க இந்தியின் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வழியானது. இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்தொடர் எழுதினேன். இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தங்களுடைய மொழி இந்தியால அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துகிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துடைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. ரெண்டாயிரத்தி 21 பெற்ற தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல்ல வந்து பாஜக வருது. இங்க சுந்தர் பேசுகிற போது சொன்னார, நேற்று முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும். தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சுடுவது வழக்கம்தான். இந்த முறை வந்தார், வழக்கமான பழைய வடைகளைத்தான் சுட்டுட்டு போயிருக்கார்.